பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கும் சோழ வதக்கையில வாங்க வாங்க உட்காருங்க. என்ன கபிலன், பாட்டெல்லாம் பயங்கர அமக்களமா இருக்கு. ஆமா, ஏதோ மனம் மயக்கும் வாசனை. புரியுது புரியுது. மதுரை மல்லி, திருநெல்வேலி அல்வா. புனிதாக்கு தானே? இல்ல, ஆசையா உங்க காதுல மாட்டி அழகு பார்க்கலான்னு வாங்கிட்டு அடையாங்க. நீங்க வேற தேவையில்லாம. மணி என்னாச்சுன்னு பாருங்க. நீங்க மாடியில இருங்க, நான் பின்னாடியே வரேன்னு புனிதா சொன்னாங்க. நானும் யாருக்கும் தெரியாம இந்த பூவையும் அல்வாவையும் மாடிக்கு எடுத்துட்டு வந்தா இன்னும் அவங்கள காணும். கபிலன், வருவா வருவா. இன்னைக்கு தான் அதிசயமான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுல நிறைய நடந்திருக்குல்ல. அந்த சந்தோஷத்துல கீழே யாருக்கிட்டயாவது பேசிட்டு இருந்தாலும் இருப்பா. அதிசயமான விஷயமா? எதை சொல்றீங்க? அட அதான் பாட்டி சொல்லி மணிகண்ட உங்ககிட்ட சாரி கேட்டால, அந்த விஷயத்த சொன்னேன். அப்படி சாரி கேட்டது கூட ஒண்ணும் இல்ல. ஆனா முத தடவை என் மச்சான் என்ன மாமான்னு கூப்பிட்டாரு. கபிலன், அவனுக்கு உங்களுக்கும் புனிதாவுக்கும் இன்னும் கல்யாணம் ஆச்சுங்கிறதே நம்ப முடியல. அவனுக்கு மட்டுமா? எங்களுக்கும் தானே வல்லவன். நீங்க மட்டும் எங்களுக்காக யோசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்க இருந்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னவாயிருப்பேன்னு தெரியல. அட என்ன கபிலன், நீங்க புனிதா வர்ற நேரம் இப்படி உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லங்க, யார்ட்டையாவது மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். அட பேசுங்க பேசுங்க, தாராளமா பேசுங்க. இல்ல, எங்களுக்கு கல்யாணம் ஆன நிமிஷத்தை ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சு பாப்பேன். ஒருவேளை அத்தை உங்களை மனமேடையில இருந்து எந்திரிக்க சொல்லலன்னா அங்க நீங்க என்ன பண்ணிருப்பீங்க வல்லவன்? கபிலன், நீங்க வேற கபிலன். விஷ பாட்டில்னு சொல்லி நான் தேனை நிரப்பி பாக்கெட்டுக்குள்ள வச்சு சுத்திக்கிட்டு இருந்தேன். அத்தையே புனிதாக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தலன்னு வைங்களேன், இந்த விஷத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சு நடிச்சாவது கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். நீங்க ரொம்ப பியூரான சோல் வல்லவன். பியூரான சோரா அப்படின்னா? ஐயோ, சோர்லாம் இல்லைங்க, பியூரான சோல். அப்படின்னா என்ன கபிலன்? அப்படின்னா நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுன்னு சொல்ல வந்தேன். நீங்க வேற அதெல்லாம் சத்தமா சொல்லாதீங்க, அப்புறம் எங்க அப்பா வந்து முதுகுல டின்னு கட்டிடுவாரு. இங்க பாருங்க, எங்க அப்பாக்கு நல்ல அப்படின்ற வார்த்தையே பிடிக்காது. கபிலன், அடிக்கடி இந்த மாதிரி மாடிக்கு வந்துடுறீங்க, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்படி தனியா வந்து நின்னு யோசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஆமா வல்லவன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாடியில ஒரு 2 நிமிஷமாவது இந்த வானத்தையும் நட்சத்திரத்தையும் பார்க்கலன்னு வைங்களேன், எனக்கு அந்த நாளே முடிஞ்சதா ஒரு ஃபீல் இருக்காது. ஆமா, நிலவை விட்டுட்டீங்க, அது என்ன பாவம் பண்ணுச்சு? புரியுது புரியுது, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியுது. நேரமாகுதுன்னு சொல்ல வர்றீங்க, அதானே? சரி கபிலன், நீங்க அந்த நிலவை பத்தி ரசிச்சுக்கிட்டு இருங்க, நான் கீழே போய் உங்க நிலவை 2 தட்டு தட்டி மேல அனுப்புறேன். வரேன். குட் நைட். நைட். பாய்.